கவிஞர் வைரமுத்துவுக்கு இலக்கியத்துறையில் மிகச்சிறந்த விருதான ஞானபீட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியரும் எழுத்தாளருமான கவிஞர் வைரமுத்து 1980ஆம் ஆண்டு நிழல்கள் திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமானார். இதுவரை 8000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான 7 தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் தனது பிறந்த நாளில் ஞானபீட விருதையும் பெற்றுள்ளார். தமிழகத்தில் 3வது கவிஞராக அவர் இந்த விருதை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விருதினால் நான் பெருமை பெறுகிறேன் என்பதை விட இளம் படைப்பாளிகள் பெருமை உற வேண்டும். அடுத்து ஞானபீடத்திற்கு தமிழில் உரியவன் யார் என்று உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஞானபீடத்தோடு தமிழின் உயரம் குறைந்து விடுவதில்லை. இந்த ஞானபீடத்தோடு தமிழின் பெருமை முடங்கி விடுவதில்லை. இது ஒரு தொடர்ச்சி. வாழையடி வாழையாக தமிழர்கள் உலகுக்கு தங்கள் அறிவை, நாகரிகத்தை, பண்பாட்டை, வாழ்வியலை பங்களித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுத்த 6 ஆண்டுகளில், 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் ஞானபீடம் பெறக்கூடிய படைப்பாளிகள் தமிழில் மிகுவார்கள். இப்போது ஞானபீடத்திற்கு என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தமிழினமே, அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய புதிய ஞானபீட விருதாளர்களுக்கு வாழ்த்துக்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். தமிழ் உலகத்துக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன்.